أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم. صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب مضر النبي بين جمادي وشعبان أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் ஏக இறைவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அன்னலம் பெருமானார் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோனின் வற்றாத கிருபையும் கருணையும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையும் கிருபையும் புனிதமான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதாம் இறை இல்லங்களிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்ட வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கேட்கப்படுகின்ற பேசப்படுகின்ற விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்டு வருங்காலங்களிலே அதை செயலாற்றுவதற்குண்டான நட்பாக்கியங்களை எல்லாம் விளங்கிடுவானாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு விஷயங்களையும் அதில் சிலவற்றை சிறப்பாக்கி இருப்பதை நாம் அறிகின்றோம். இந்த உலகத்திலே எல்லா படைப்பினங்களையும் விட மனித சமுதாயம் சிறப்பானது. அந்த மனித வர்க்கத்திலே நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய இறை தூதர்கள் சிறப்பானவர்கள். அந்த இறை தூதர்களில் நம்முடைய தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா நபிமார்களிலும் மிகச் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அறிந்திருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலேயுமே சிறப்பான விஷயத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்படி அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்த மாதங்கள் 12. அந்த மாதங்களிலே 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கின்றான் என்று திருக்குர்ஆன் சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுவான்: இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12 தான். அது ஃபீ கிதாபில்லாஹி, அல்லாஹ்வினுடைய அந்த கிதாபிலே லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே அப்படித்தான் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றான். அப்படிதான் எழுதப்பட்டுள்ளது. எப்போதிருந்து? யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிகள் படைத்த அந்த நாளிலிருந்தே அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12. அதிலே மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். 4 மாதங்கள் புனிதமாக பார்க்கப்பட வேண்டியவைகள். அதிலே அந்த மாதங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சில விஷயங்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றான். அவைகளுக்கு நாம் சரியான முறையிலே கண்ணியங்களை கொடுத்தாக வேண்டும். மனிதர்களிலே நபிமார்களுக்கு கண்ணியம் கொடுப்பதை போன்று, வேதங்களிலே திருக்குர்ஆனுக்கு நாம் கண்ணியம் கொடுப்பதை போன்று, ரமலானுடைய மாதத்திலே நாம் புனித லைலத்துல் கத்ர் இரவை கண்ணியப்படுத்துவதை போன்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நிறைய விஷயங்களை தன்னோடு இணைத்து கூறுகின்றான்.
சஃபா மர்வா மலை அது அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவைகளை கண்ணியப்படுத்த வேண்டும். புனிதமான கஅபத்துல்லாஹ் ஷரீஃப் கண்ணியப்படுத்த வேண்டும். மஸ்ஜிதுல் ஹராம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடம். மதீனாவினுடைய ஹரம் பகுதிகள் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்டவை, அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை சஹாபா பெருமக்கள், நபியோடு உடனிருந்து நபியை பார்த்து பின்பற்றியவர்கள், சஹாபா பெருமக்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம் பெருமக்கள், இப்படி ஒவ்வொருவர்களுடைய கண்ணியத்திற்கு தகுந்தாற்போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு பணிக்கின்றது. அந்த வகையிலே மாதங்களில் 12 மாதங்களிலே 4 மாதங்களை திருக்குர்ஆன் சிறப்பான மாதம் என்று சொன்னது. அந்த 4 மாதங்கள் எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்திற்கு விளக்கமாக ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 மாதங்கள் எது என்பதையும் நமக்கு விரிவான முறையிலே சொல்லி தந்தார்கள். அஸ்ஸனத்து 12 ஷஹரன், வருடம் என்பது 12 மாதங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ஸலாஸத்துன் முத்தவாலியாத்துன், அதில் 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை என்று சொன்னார்கள். ذுல்கஅதா வ ذுல்ஹிஜ்ஜா வல் முஹர்ரம். ذுல்கஅதா, ذுல்ஹஜ், முஹர்ரம், இந்த 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய இந்த மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே புனிதமானவை. வ ரஜபு முதர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான், ஷஅபானுக்கும் ஜுமாதாவுக்கும் இடையில் வரக்கூடிய ரஜபு மாதம். இந்த 4 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே புனிதமானவை என்பதை திருக்குர்ஆனுக்கு விரிவுரையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 மாதங்கள் எது என்பதையும் நமக்கு சொல்லித் தந்தார்கள். துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம் மாதம், அதே போன்று ரஜபு மாதம். இந்த 4 மாதங்களையும் புனித மாதம் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் நாம் அதற்கு எவ்வளவு கண்ணியங்களை தர வேண்டும் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த மாதத்திற்கு பல்வேறு சிறப்புகளை மார்க்கம் இந்த ரஜபு மாதத்திற்கு வழங்குகின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபினுடைய மாதம் வந்துவிட்டாலே அமலுக்கான தயாரிப்புகளிலே ஆகிவிடுவார்கள். ரஜபு முதல் நாள், முதல் பிறை பார்த்ததும் சில துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி அந்த துஆவிலே இஸ்திக்ஃபார்கள், ஸலவாத்துக்களை, இஸ்திக்ஃபார், அல்லாஹ்வினுடைய திக்ருகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ரஜப் என்பது இஸ்லாமிய மாதங்களிலே 7வது மாதமாக வருகின்றது. முஹர்ரம் இலிருந்து ஆரம்பித்தால் 7வது மாதமாக இந்த ரஜபினுடைய மாதம். அல்லாஹ் ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு சிறப்புகளை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் வானங்களை 7ஆக படைத்தான், பூமியை 7ஆக படைத்தான். அரிசிக்கு கீழே நிழல் பெறுகின்ற மனிதர்கள், நிழல் பெறுகின்ற நபர்கள் 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் அரிசிக்கு அடியிலே நாளை ஆகிரத்திலே நிழல் தருகின்றான். நாம் உம்ரா ஹஜ்ஜிலே தவாஃபுகள் 7 அல்லாஹ் 7ஆக ஆக்கி வைத்தான். சஈகள், சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சஈ 7ஆக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். வாரத்தின் நாட்களை அல்லாஹ் 7ஆக ஆக்கி வைத்தான். இப்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் மார்க்கத்திலே ஒரு சிறப்புகளை அல்லாஹ் வழங்கி இருப்பதை போன்று இந்த 7வது மாதத்திலே ரஜப் என்ற இந்த மாதம், இமாம் பெருமக்கள் நம்முடைய முன்னோர்கள் அழகான முறையில் சொல்லித் தருவார்கள். ரஜபு என்பது ஒரு பயிரிடுவதை போன்றது, ஒரு பயிரிடுவதை போன்றது. விவசாயி பயிரிடுகின்றார் முதலிலே, பிறகு அதை வளர்ப்பார், பிறகு அதை அறுவடை செய்வார். ரஜபு என்பது அமல்களுக்காக பயிரிடுகின்ற மாதம். ஷஅபான் என்பது அந்த அமலிலே அதை வளர்க்கின்ற மாதம். ரமலான் என்பது மொத்தமாக அறுவடை செய்யக்கூடிய மாதம், அமல்களால் மொத்தமாக அறுவடை செய்யக்கூடிய மாதம். ரஜபில் இருந்தே ரமலானுக்குரிய முன் தயாரிப்புகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கருத்துகள் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக இப்படி ஒரு செய்தி உண்டு. ரஜபு என்பது ரஜபு ஷஅருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாதம் ரஜபு என்பது. ஷஅபான் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஷஅபான் ஷஅரி, அது என்னுடைய மாதம். ரமலான் என்பது உம்மத்தி, என்னுடைய உம்மத்திற்குரிய மாதம் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகள்
இந்த ரஜபு மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றது. அமல்களின் பக்கம் மனிதர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கின்றார். இந்த ரஜபுடைய மாதத்திலே பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் இஸ்லாமிய வரலாறுகளிலே நிகழ்ந்துள்ளது. அதிலே மிக குறிப்பாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான மிஅராஜ் என்ற அற்புத பயணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தரிசித்து விட்டு வந்த அந்த நிகழ்வு என்பது பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களுடைய அதில் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான வரலாற்று ஆசிரியர்களுடைய அந்த கருத்தின்படி புனிதமான இந்த ரஜபு மாதத்தில் தான் புனிதமிகு மிஅராஜினுடைய தினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தரிசித்து விட்டு வந்த அந்த நிகழ்வு இந்த ரஜபு மாதத்தினுடைய 27ஆம் நாள் நடைபெற்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த புனிதமிகு மிஅராஜ் பயணம் நடைபெற்ற மாதம் இது. அதே போன்று இந்த மிஅராஜினுடைய தினத்திலிருந்து நமக்கு தொழுகை அல்லாஹ் கடமையாக்கினான். தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் என்பது இந்த ரஜபுடைய மாதம். இப்படி பல்வேறு சிறப்புகளை நாம் கூற முடியும். இந்த ரஜபினுடைய மாதத்திலே அல்லாஹ் பல்வேறு இரவுகளை சிறப்பாக்கினான். சுமார் உலமாக்கள் எழுதுவார்கள், சுமார் 15 இரவுகளை வருடத்திலே அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். 15 இரவுகளை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கின்றான். அதிலே பல்வேறு இரவுகள், ஈது பெருநாட்களுடைய இரவு வரும், பராத்தினுடைய இரவு, புனிதமிகு ரமலானினுடைய 27ஆம் நாளினுடைய இரவு, இப்படி பல்வேறு இரவுகளிலே அந்த 15 இரவுகளில் 2 இரவுகள் ரஜபுடைய மாதத்தில், ரஜபு பிறை 1 அதனுடைய அந்த இரவு, அதே போன்று ரஜபினுடைய 27ஆம் நாளினுடைய இரவு, இந்த 2 இரவுகளையும் அல்லாஹ் 15 இரவுகள் சிறப்பாக்கினான். அதில் இந்த 2 இரவுகளும் அடங்கும் என்பதை நான் பார்க்கின்றோம். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்தினான் என்று நாம் பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்தினார்கள். அதிலே ரஜபு ஒன்று. கண்ணியப்படுத்துதல் என்று சொன்னால் என்ன? அதிலே நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். ரமலானுக்கு முன் தயாரிப்பாக இப்பொழுது இருந்தே சில நோன்புகளை வைத்து பழக வேண்டும். ரமலானுக்குரிய முன் தயாரிப்புகளாக ரமலானினுடைய திட்டமிடல் என்பது 2 மாதத்துக்கு முன்பிருந்தே தொடங்க வேண்டும் என்று சொன்னால் ரமலானினுடைய முக்கியத்துவத்தை ரஜபு நமக்கு கொடுக்கின்றது. ரமலான் எவ்வளவு முக்கியமானது என்பதை ரஜபிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவிக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த ரமலானுக்கு உண்டான முன் தயாரிப்புகளை நாம் நோன்பு நோற்பது, நம்முடைய ஜகாத்துக்களை கணக்கிட்டு கொடுப்பது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் இப்பொழுது இருந்து அதற்குண்டான நம்முடைய வியாபாரங்களை ஒரு ஒழுங்குபடுத்துவது, ரமலானுக்கு முன்பாக வியாபாரங்களை ஒழுங்குபடுத்தி ரமலானிலே கொஞ்சம் வியாபாரங்களை குறைவு செய்து அமல்களிலே அதிகப்படுத்துவது, அதற்கு முன்பாக இந்த 2 மாதங்களிலே கொஞ்சம் வியாபாரத்தை நல்ல முறையிலே பண்ணி ரமலானுக்குரிய முன் தயாரிப்புகளில் இது அனைத்தும் அடங்கும். அதே போன்று நம்முடைய உடலை தயார்படுத்திக் கொள்வது, ரமலானுடைய நோன்புக்காக, அமல்களுக்காக, இரவு நேர அமல்களுக்காக நம்முடைய உடலை தயார்படுத்திக் கொள்வது என்று இப்படி ரமலானுடைய முன் தயாரிப்புகள். ரஜபை கண்ணியமான மாதம் என்று சொன்னால் அதிலே இந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கிவிடும். இது மாத்திரமல்ல, ரஜபு என்பது கண்ணியமான மாதம், புனிதமான மாதம் என்றால் எப்படி புனிதப்படுத்துவது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 4 மாதங்களிலே போர் செய்வதை அந்த அரபுகளுக்கு அல்லாஹ் தடை விதித்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாகவே அந்த அரபுகள் இந்த 4 மாதத்திலே போர் செய்யாமல் அந்த அரபுகள் கண்ணியப்படுத்தினார்கள். அதே போன்று அல்லாஹ் அதை கண்ணியமான மாதமாகவே ஆக்கி இந்த மாதத்திலே யாரும் யாருடனும் போர் செய்யக்கூடாது என்ற கட்டளையை அல்லாஹ் வழங்குகின்றான். எனவேதான் இந்த வசனத்தினுடைய நாம் மேற்குறிப்பிட்ட அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்லுவான், ஃபலா தظلموا فيهن انفسكم, உங்களுக்கு நீங்களே அந்த மாதத்திலே நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் யாருடனும் போர் புரியக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த மாதத்திலே சொன்னால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த 4 மாதத்திலே போரை தடை செய்தார்கள். யாரும் யாருடன் எந்த ஒரு போரும் நிகழ்த்தக்கூடாது. போர் என்று
சொன்னால் அந்த காலத்திலே நடந்தது. இந்த காலத்திலே இந்த வசனத்திற்கு விளக்க உரையாக இமாம் பெருமக்கள் எழுதி தருவார்கள், திருக்குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், அந்த காலத்திலே போர் தடை செய்யப்பட்டது. இந்த காலத்திலே இந்த மாதத்திலே நாம் யாருடனும் சண்டை போடக்கூடாது, எந்த காலத்திலேயும் சண்டை போடக்கூடாது. மிக குறிப்பாக ரஜபுடைய மாதம் என்பது அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே யாருடனும் எந்த சண்டையும் இடக்கூடாது, வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. ஒருவர் அப்படி சண்டையிட்டாலும் நாம் பொறுமை காக்க வேண்டிய மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் இருக்கின்றது என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே போன்று இந்த மாதத்திலே யாருக்கும் எந்த ஒரு அநீதியும் இழைத்துவிடக்கூடாது. ஏனென்றால் அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய துஆ இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்தில் மிக விரைவாக சென்றடைகின்றது. ஏனென்றால் இது புனிதமான மாதம். இந்த மாதத்திலே யார் அநீதி இழைக்கப்பட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டால் அந்த துஆ உடனடியாக அங்கீகரிக்கப்படுகின்றது. எனவே இந்த மாதத்திலே யாரிடத்திலேயும் சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது, யாருக்கும் நம்மால் எந்த ஒரு சிறு அநீதியும் இழைத்துவிடக்கூடாது. ஒரு முஃமினினுடைய தன்மை அதுதான். ஒரு முஃமின் என்று சொன்னால் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு ஹதீஸுகள் இதை அறிவிக்கின்றது. ஒரு முஸ்லீம் என்று சொன்னால், ஒரு முஃமின் என்று சொன்னால் அவனால் இன்னொருவருக்கு எந்த ஒரு சிறு துன்பமும் ஏற்படக்கூடாது, அவன்தான் உண்மையான முஸ்லீம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். தன்னுடைய கரத்தாலோ தன்னுடைய நாவாலோ பிற முஸ்லீமுக்கு யார் நோவினை தராமல் இருக்கின்றார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லீம். நம்முடைய பேச்சை கொண்டு எந்த ஒரு முஸ்லீமினுடைய மனதையும் நாம் கவலையில் ஆழ்த்திவிடக் கூடாது. நம்முடைய செயல்களால் எந்த ஒரு முஸ்லீமும் கவலைப்பட்டு விடக்கூடாது. அப்படி எந்த மனிதர் இருக்கின்றாரோ அவர் உண்மையான முஸ்லீம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையும் நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நம்மால் நம்முடைய பேச்சுக்களால் யாராவது மனது புண்படுத்தி இருக்கின்றோமா என்பதை பார்ப்பதற்கும், நம்முடைய செயல்பாடுகளால் யாராவது புண்பட்டு இருக்கின்றார்களா என்பதை பார்ப்பதற்கும் நாமே நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பான பெருமக்களே, இப்படி ஒரு முஸ்லீமினுடைய உயர்வான தன்மை இந்த மாதத்திலே வெளிப்பட வேண்டும். இது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீமுக்குரிய முஃமினுக்குரிய இலக்கணமாக சொன்னார்கள், யாரையாவது பார்த்து ஒருவர் பயந்தால், யாரை பார்த்து பயப்படப்படுகின்றதோ அவன் உண்மை முஸ்லீமாக இருக்க முடியாது. நம்மை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது. இவர் எனக்கு இடையூறு செய்து விடுவாரோ, என்னுடைய தொழிலிலோ என்னுடைய வியாபாரத்திலோ அல்லது சமூகத்திலே இவனால் எனக்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்று யாரும் பயப்படக்கூடாது. நம்மை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது. அப்படிப்பட்ட முஃமினாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பல்வேறு விதங்களிலே முஸ்லிம்களுக்குள்ளேயே அல்லது பொதுவாக மனித வர்க்கத்துக்குள்ளேயே பல்வேறு விதமான பிரச்சனைகள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவரிடத்திலே நாம் ஏதாவது இடையூறு செய்தால் அவர் நமக்கு ஏதாவது செய்து விடுவாரோ என்பதாக பயப்படுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு அதிகமாக நிலவி வருகின்றது. தன்னுடைய அதிகாரங்களை வைத்து, பணபலங்களை வைத்து மற்ற முஸ்லிம்களை பயப்படுத்துபவன் உண்மை முஃமினாக இருக்க மாட்டான் என்ற அந்த கருத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீதுகளிலிருந்து நாம் பார்க்கின்றோம். எனவே புனிதமான இந்த ரஜபுடைய மாதம் நம்மை அடைந்திருக்கின்றது. இந்த மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையிடுவதை தவிர்த்தார்கள், அநீதி இழைப்பதை தடுத்தார்கள். இந்த மாதத்திலே அமல்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். ரமலானுக்கு உண்டான முன் தயாரிப்புகளாக அமல்களை அதிகமான முறையிலே செய்வதற்கு நாம் முயற்சிகளை இந்த மாதத்திலிருந்து எடுக்க வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். 2 துஆக்கள் ஹதீஸுகளிலே வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹல ரஜப், இந்த ரஜப் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்து விட்டால் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பாரிக் லனா ஃபீ ரமலான். இப்படி ஒரு துஆ இருக்குது. அல்லாஹும் யா அல்லாஹ் ரஜபிலேயும் ஷஅபானிலேயும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானிலேயும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இன்னொரு துஆ நாம் பொதுவாக கேட்பது, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான்.
யா அல்லாஹ் ரமலானை எங்களை அடையச் செய்வாயாக. ரமலான் அடைவது என்பது பாக்கியங்களில் மிக உயர்ந்த பாக்கியம். பாக்கியங்களிலே மிக உயர்ந்த பாக்கியம். ஒரு வாழ்நாளிலே ஒரு ரமலான் ஒருவருக்கு அதிகமாக கிடைப்பது என்பது. ஒருவர் 50 வயது வாழுகின்றார், அவர் 50 ரமலான்களை அடைந்திருக்கின்றார். ஒருவர் 55 வயது வரை வாழ்ந்து 5 ரமலான்களை அதிகமாக அவர் அடைந்தார் என்று சொன்னால் அது அவருக்கு கிடைத்திருக்கின்ற பாக்கியம் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த துஆக்களை அதிகமான முறையிலே நாம் ஓதுவது, யா அல்லாஹ் ரஜப் ஷஅபான் மாதத்திலே எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, புனிதமான ரமலானுடைய மாதத்தை எங்களை அடையச் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த 2 துஆக்கள் நமக்கு சொல்லித் தருவது என்ன? இந்த 2 துஆக்களிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தான வாழ்க்கையை கேட்க சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேளுங்கள் என்பதாக பரக்கத்தை கேட்க சொல்லுகின்றார்கள். ரமலானை அடைவதற்கு நீங்கள் இப்பொழுதிருந்தே துஆ செய்யுங்கள் என்கின்றார்கள். பரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்டுவது என்பது பல்வேறு நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை வேண்டினார்கள். நாம் திருக்குர்ஆனினுடைய வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்லுவான், வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நான் எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை நற்பாக்கியம் உடையவனாக ஆக்கியிருக்கின்றான் என்று, பரக்கத்தானவனாக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கின்றான் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சொல்லை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இப்படி துஆ செய்தார்கள், வகுர் ரப்பி அன்சில்னி முன்ஸலம் முபாரக்கம் வஅன்த கைருல் முன்ஸிலின். யா அல்லாஹ் நீ மிகவும் பாக்கியம் பெற்ற இறங்கும் தலத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக என்று பரக்கத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை திருக்குர்ஆன் சொல்கின்றது. வபாரக்னா அலைஹி வஅலா இஸ்ஹாக். அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்ராஹிம் நபியின் மீதும் அவருடைய மகனாரான இஸ்ஹாக்கின் மீதும் நாம் பரக்கத் செய்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி பல்வேறு நபிமார்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கின்றான். பரக்கத்தை அந்த நபிமார்கள் கேட்டிருக்கின்றார்கள். ஒருவர் துஆ செய்யுங்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைய பேர் சொல்லுகின்றார்கள் துஆ செய்யுங்கள் என்று. நாம் சரி என்பதாக சொல்லிவிடுகின்றோம், ஆனால் பின்னாளில் அவர்களுக்காக துஆ செய்கின்றோமா என்பது நமக்கு தெரியாது, மறந்து விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வழிமுறையை செய்தார்கள், நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். யார் துஆ செய்யுங்கள் என்று பெருமானாரிடத்தில் சொன்னாலும் உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லஹு, யா அல்லாஹ் இவருக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்து விடுவார்கள். ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய். அது அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலேயும் சலாமத்தை அவர்களுக்கு ஏற்படுத்திவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டிற்கு விருந்துக்காக செல்லுகின்றார்கள். அப்பொழுது விருந்து முடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாகனத்தில் ஏறுகின்ற பொழுது அந்த வீட்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குதிரையை பிடித்து, யா ரசூலல்லாஹ் எங்களுடைய வீட்டுக்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும். யா அல்லாஹ் இவர்களுக்கு எதை நீ வழங்கி இருக்கின்றாயோ அதிலே இவர்களுக்கு நீ பரக்கத் செய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இப்படி நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பல்வேறு விதமான பாடங்களில் ஒன்று பரக்கத்தை அனைவருக்கும் துஆவிலே நாம் செய்வது. ஒருவர் துஆ செய்யுங்கள் என்று சொன்னால் பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்ற அந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அது அவருக்கு கிடைத்துவிடும். ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்திற்காக துஆ செய்ய சொல்லுகின்றார், பாரக்கல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். ஒருவர் தன்னுடைய கல்விக்காக துஆ செய்ய சொல்லுகின்றார், அவருக்கு பாரக்கல்லாஹ் என்று நாம் சொன்னால் அவருடைய கல்வியிலே அவர் மிகச்சிறந்தவராக வருவார். இப்படி யார் எதை நினைத்து துஆ செய்ய சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த பாரக்கல்லாஹ் இந்த ஒரு வார்த்தை போதுமானது, அவர்களுடைய வாழ்க்கை மிக செழிப்பானதாக ஆகிவிடும். அப்படி புனிதமான இந்த ரஜபினுடைய மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நீங்கள் பரக்கத்தை அல்லாஹ்விடத்திலே வேண்டுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள்.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமான இந்த ரஜபினுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு கண்ணியப்படுத்தி வழங்கி இருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த மாதத்தை நாமும் கண்ணியப்படுத்துவதற்கு, புனிதப்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த ரஜபு ஷஅபானினுடைய மாதங்களில் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வானாக. புனிதமான ரமலானினுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து அதிலே நல்லமல்களை, நோன்புகளை, இரவு வணக்கங்களை, திருக்குர்ஆனினுடைய திலாவத்துக்களை தொடர்ந்து நல்லமல்கள் செய்வதற்குண்டான நல்ல நசீபுகளை எல்லாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்களுக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. வஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.